Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல மானிடைசேஷன் ரிலேட்டடா எல்லா கிரியேட்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம். அது என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது என்னோட சேனல் வந்து YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிருச்சு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் பிளஸ் வந்து பார்த்தா 4000 வாட்சர்ஸ் in last 12 months அப்படி இல்லாம ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டா ஷார்ட்ஸ்ல வந்து 10 million views in last 90 days அப்படினு சொல்லிட்டு ரீச் பண்ணியோ YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா உங்களுடைய சேனல் ஆக்டிவா இருக்க வேண்டியது கண்டிப்பா வந்து பார்த்தா முக்கியமான ஒண்ணா இருக்கும் அப்படினு சொல்லலாம். ஏனா YouTube தரப்புல சொல்லிருக்க கூடியது ஜஸ்ட் 6 மாசம் அதுக்கு மேல அப்படினு போகும்போது கம்யூனிட்டி போஸ்ட் கூட பண்ணல உங்களுடைய சேனல் ஆக்டிவா இல்ல அப்படினு சொன்னா YouTube பார்ட்னர் புரோகிராம்ல இருந்து வந்து பார்த்தா உங்களை வந்து நீக்கிடுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா YouTube வந்து பண்ணலாம் அப்படிங்கற ஒரு விஷயம் அவங்களுடைய பாலிசிலேயே கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படினு எடுத்துக்கிட்டா அதாவது YouTubeல நம்ம வந்து இதுநாள் வரைக்கும் மானிடைசேஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் எனேபிள் ஆகறதுக்கு நம்ம வந்து பார்த்தா ஜஸ்ட் 4000 வாட்சர்ஸ் in last 12 months ரீச் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ரீச் பண்ணும்போது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இஷ்யூ மானிடைசேஷன் ரிலேட்டடா வரும்போது அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் வீடியோ டெலீட் பண்றது இல்லனா அதுக்கு முன்னாடியே டெலீட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த ரெக்யர்மெண்ட்ஸும் கம்மியா இருக்கும். சோ அதையும் வந்து பார்த்தா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க வந்து ரீச் பண்ணிட்டு அப்ளை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இஷ்யூ வந்து நீங்க ஷார்ட்ஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ அத தான் நான் மெயினா இந்த ஒரு வீடியோல சொல்ல வந்தேன். அதாவது வந்து பார்த்தா ரொம்ப அதிகமா நான் பார்க்கக்கூடிய இஷ்யூவா இருக்கக்கூடியது ஒரு இஷ்யூ வரதுக்கு முன்னாடியோ அதுக்கு அடுத்ததோ வந்து பார்த்தா அந்த ஒரு வீடியோ வந்து டெலீட் பண்றது இல்லனா அன்லிஸ்டட் பிரைவேட் மான விஷயங்கள் பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த ரெக்யர்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணனும் ஷோ பண்ணும். சோ இந்த இஷ்யூ வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து எனக்கு மெயில்லயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லயும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தை ஷார்ட்ஸ்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். சோ ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது 6 மாசத்துக்கு மேல ஆக்டிவா இல்லாம இருக்க கூடாது. அதாவது இன்ஆக்டிவா இருக்கீங்க அப்படினு சொன்னா இஷ்யூ வரலாம். அதே சமயம் ஒருவேளை உங்களுடைய சேனல்ல வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அதாவது மானிடைசேஷன் ரிலேட்டடா அப்படினு சொன்னா மானிடைசேஷன்கான ரெக்யர்மெண்ட் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. 10 மில்லியன் வியூஸ்க்கு மேல எவ்வளவோ போயிட்டு இருக்கு அப்படிங்கமான விஷயங்கள் இருந்தா பிரச்சனை இருக்காது. அது இல்லாம நீங்க வந்து டெலீட் பண்றது, பிரைவேட் பண்றது, அன்லிஸ்டட் பண்றது அப்படிங்கமான விஷயங்கள் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு அந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். சோ இது வரைக்கும் பெருசா எந்த சேனலையும் நான் பார்க்கல. பட் இந்தமான இஷ்யூவும் இருக்கு அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல என்ன மாதிரி இது வரைக்கும் சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ காரணமா வந்து மானிடைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண गाइस. YouTube ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்டிவா கன்சிஸ்டன்ட்டா இருந்தாகணும். அதே சமயம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருந்துகிட்டு இருந்தா இந்த ரெக்யர்மெண்ட்லாம் பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. அதை எப்பவும் மைண்ட்ல எடுத்துக்கிடவும் தேவையில்லை. சோ எப்பவுமே கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் गाइस. இந்த ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் गाइस மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மலையாள வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் गाइस. அவ்வளவுதான் गाइस இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.